ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பொரி அரிசியில் பொரி செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான கிடைக்கக்கூடிய அரிசியை பார்க்கலாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உப்பு தண்ணி கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை எடுத்து அரிசிக்குள்ளே இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இந்த மாதிரி நல்ல ஈரப்பதம் ஆகணும் அரிசி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் இந்த அரிசியை அப்படியே கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா வறுத்து நம்ம இதை எடுக்க போகிறோம். இந்த அரிசி பேர் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாங்க. நம்ம சேனலில் நிறைய நான் ரேஷன் அரிசி, வீட்டில் விளையிற அரிசி, அதுக்கப்புறம் பொரி அரிசி எல்லாத்தையும் வச்சுமே வீடியோ பண்ணியிருந்தோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்கணும் சொல்லியிருந்தாங்க. வராத ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த அரிசி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் கேரளா மட்டை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது கேரளாவில் இந்த அரிசியில் தான் சாதம் செய்வாங்க. இந்த அரிசியை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொரி வரும். அதோடு மோஸ்ட்லியாக நல்ல குண்டு சைஸில் இருக்க நீளமான சைஸ் அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொரி வரும். ஒருவேளை வரலைனாலும் இந்த அரிசியை வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வறுக்கணும். அடுப்பை நல்லா ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்க இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பொரி நம்ம அரிசி வறுத்தா எப்படி வரும் அந்த ஸ்டேஜுக்கு வரப்போகுது அப்படின்னும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். அது உள்ளே இருக்க அந்த ஆவி அரிசியிலேயே இருக்கணும், வெளியே போகக்கூடாது. அடுத்து என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக அடுப்பு மேலே அதே கடாயில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது சால்ட்டு தான். பார்க்குறதுக்கு மணல் மாதிரி இருக்குது இல்லைங்களா? நீங்கள் மணலாக இருந்தாலும் பரவாயில்ல, சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த கலர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சால்ட்டை வச்சு நான் பொரி செஞ்சுருக்கேன். கொண்டைக்கடலை, உப்புக்கடலை, பட்டாணி, அதுக்கப்புறம் கோதுமை, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வறுக்கிறதுக்கு நான் இதை பயன்படுத்துவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க அந்த கலர் இந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். இந்த மாதிரி சூடான அப்புறமா இதில் நம்ம இந்த அரிசியை கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாகணும். சூடான அப்புறமா அது பார்த்தீங்கனாலே தெரியும், புகை வர மாதிரி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா நல்லா படப்படன்னு பொரி இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருதுன்னு. நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமா ஒரு சில சேனலில் இந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் அதில் என்னென்னா, அரிசியை போட்டுட்டு கலந்துட்டு அந்த கிளிப்பு கட் பண்ணது அப்படியே தெரியும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க பொரி வந்த அப்புறமா. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அரிசி பொரியாக ஆகிறது அப்படியே நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கரெக்டாக நம்ம கரெக்டான அளவில் இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக வரும். அதை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செய்யுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ரெசிபிஸ் டிப்ஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜ்லேயும், தமிழில் சவுத் இந்தியன் ரெசிபிஸ் டிப்ஸ் எல்லாமே ஒரியா லாங்குவேஜ்லேயும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். இப்போ அந்த பொரியை எடுத்த அப்புறமா மறுபடியும் அதே போல் தான் நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து செய்கிற பொரி அரிசி, பட்டாணி, கொண்டைக்கடலை, உப்புக்கடலை, இது மாதிரி எது பண்ணாலுமே அது கடாயில் போட்ட அப்புறமா அந்த கிளிப் நான் கண்டிப்பாக கட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அப்புறமா, அதாவது பொரிஞ்சு வெளியே வந்த அப்புறமா தான் அந்த கிளிப் நம்ம கட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சிலர் சரியாக வரலைன்னா அந்த வீடியோ பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வரும். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நார்த் சைடில் பொரியை வீட்லேயே செய்வாங்க. இந்த மாதிரி போடும்போது நல்ல படப்படன்னு பொரிஞ்சு அப்படியே பொரி தனித்தனியாக வரது உங்களுக்கு தெரியும். இந்த பொரி கொஞ்சம் குட்டி குட்டி சைஸில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மட்டை அரிசி கொஞ்சம் குண்டு சைஸில் குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் நமக்கு இந்த பொரியும் கூட கொஞ்சம் சின்ன சைஸில் ரொம்ப நீளமாக இல்லாமல் வரும்.
கடையில் வாங்குகிற பொரி வந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது அதில் வந்து சோடா வந்து சேர்ப்பாங்க. சோடா சேர்க்கறதுனால ரொம்ப சீக்கிரமாக பட்டுன்னு வந்து பொரி வந்துடும். அதோடு கூடவே வராத அரிசி கூட நல்லா வந்து உப்பிட்டு நல்லா சூப்பராக வந்து பொரி வந்துடும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் வந்து சோடா ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செய்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வேறு எந்த பொருளுமே சேர்க்கல, வெறும் அரிசி, உப்பு தண்ணி அவ்வளோதான். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உப்பு தண்ணி இல்லாமல் கூட செய்யலாம். நம்ம வந்து அப்படியே வெறுமனா கூட வறுத்துட்டு, ஆனால் உப்பு தண்ணி சேர்க்கறதுனால லைட்டாக அந்த உப்போட டேஸ்ட் வரும். அதோடு வந்து நம்ம உப்பில் வறுக்கிறதுனால நீங்கள் உப்பு சேர்க்கலைனாலும் டேஸ்ட் வந்து வரும். ஆனால் அந்தளவுக்கு வராது. சும்மா ஜஸ்ட் லைட்டான ஒரு டேஸ்ட் தான் வரும். அதனால் வந்து முடிஞ்சால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நம்ம பண்ண அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% பொரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு அரிசியோடு சேர்த்து நீங்கள் வேறு ஏதாவது அரிசி வந்து நிலத்தில் வந்த அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை குண்டு சைஸ் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக அதோட கலந்து ஒரு 4-5 விதமான அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. இது ஒரு ஈஸியான டிப்பாக இருக்கும். எல்லா அரிசிலையும் ஒரு கைப்பிடி போல் அள்ளி போட்டுடுங்க. போட்டுட்டு அதில் வந்து உப்பு தண்ணியை போட்டு கலந்து அதுக்கப்புறம் வறுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு 5 விதமான அரிசி இருக்கிறதுனால ஒரு 4 விதமான அரிசி போட்டு செய்கிறீங்க அப்படின்னா எந்த அரிசியில் பொரி வந்து உடனே பொரிஞ்சு வந்துடுதுன்னா உங்களுக்கும் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பொரி வரும். பாருங்கள், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணி ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து ஒரு சில வரலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோவும் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட் கேட்டாங்க. அதனால் நான் வந்து இன்னொரு டீட்டெயிலாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். பாருங்கள், இந்த மாதிரி பொரி வந்து கொஞ்சம் சைஸில் வந்து குட்டியாக இருக்கும். ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஒடிஷாவில் வந்து பொரி அரிசின்னே சொல்லி ஒரு அரிசி விற்கிறாங்க. அந்த அரிசி வந்து நல்லா நீளமாக இருக்கும். பொரி வந்து நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி நீளமாக இருக்கும் அதே மாதிரி சைஸில் இருக்கும். இது வந்து 1 கிலோ வந்து ஒரு 35 ரூபாய்க்குள்ளே தான் வரும். 1 கிலோ வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு பெரிய டப்பாவில் ஒரு டப்பா ஃபுல்லாக வந்து பொரி வந்துடும். ஏன்னா கொஞ்சம் நீளமான சைஸில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா நமக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாகவும் சேஃபாகவும் சந்தோஷமாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.